GUI இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS International CBSE Fingerprint School. I was brought up in a Catholic boarding school in a convent in Mumbai for 8 to 9 years of my life. The peak developing years of my life, I was in this boarding school. Jesus Christ, Mother Mary, வீட்டில் வந்து பாட்டி கிட்ட சொல்வேன், பாட்டி சொல்லுவாங்க இல்லை மரியம் அலைஹிஸ்ஸலாம். I wanted to be independent. I never wanted to take money from family. So then it became like I have my needs, I have my requirements, and நானே சம்பாதிச்சுட்டு நானே தானாக்கே பார்த்துடுவேன். இல்லை ஹஸ்ரத் சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறது ஹராமு, உங்களுக்கு எல்லாரும் வந்து கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ I was so terribly hit with that. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட லஞ்ச் பிரேக்கில் மேக்கப் எடுத்துகிட்டு நமாஸ் படிச்சுட்டு மறுபடியும் மேக்கப் போட்டுட்டு நார்ம் வச்சுட்டு ஃபாஸ்டிங் வச்சுருக்கேன் நான். A Muslim is a one who believes in Allah and a Mu'min is a one who also obeys Allah. லைஃப்லே குரான் படிக்காத பொண்ணு. At that time, I finished reading the entire Quran in transliteration, not translation, transliteration in 3 days in my atakaf. Cinema for me was never for money. Being a Muslim, உங்களுக்கு கிடைச்ச இந்த அருள், இந்த அன்பு அல்லாஹ் கிட்டேருந்து எனக்கும் கிடைக்கணும். So I am so glad to hear that. I am so glad to hear that. And sometimes எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. நானும் இஸ்லாமில் தான் பிறந்தேன், என்னால் ஏன் இன்னும் மாற முடியல. மேபி Allah will give me a time. Allahumma ameen. I do really wish and hope that not only for you but for the entire ummah. எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது சில ரியலைசேஷன் வந்தது. அந்த ரியலைசேஷன் வரும்போது இதை நான் எல்லார்கிட்டே போய் சொல்லணும். யார் கேட்குறதுக்கு தயாராக இருக்கா? I want to make them sit down and say, கேளு, இது அப்படி இல்லை, இட்ஸ் லைக் திஸ், wake up. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. And if I am hearing this from you, it is, see, we are both emotional right now. Yes. And Alhamdulillah, that itself shows how much Allah loves His creation. அது அந்த ஹார்ட் சாஃப்டாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு ஃபீலிங், அதுக்கு ஒரு கேள்வி கூட மனசில் வருதுன்னா, ஸோ உங்கள் ஹார்ட் இன்னும் சாஃப்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஹார்ட் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காருல்ல, ஐ ஹவ் ஹார்டன்ட் தேர் ஹார்ட்ஸ். எதுக்கு? பிகாஸ் வி கோ அஸ்ட்ரே, ஸோ ஹீ ஹார்டன்ஸ் ஆர் ஹார்ட். ஸோ அவரோட மெசேஜ் வந்து நமக்கு எந்த மூலியமாக இருந்தாலும் வந்து நமக்கு அந்த ஃபீலிங் கூட வருதில்ல. தட் மீன்ஸ் உங்கள் ஹார்ட் இன்னும் சாஃப்டாக இருக்குது. அதில் இன்னும் தெர் இஸ் இட்ஸ் அலைவ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட் ஃப்ரம் யூ. Inshallah Ta'ala, I am so hopeful. So transformation के நிறைய reasons இருக்கு. I have had a spiritual journey up and down நிறைய வாட்டி என் வாழ்க்கையில். I have been 5 times namazi, then given up 2-3 times namaz, then ஒரு ஃபஜர் படிப்பேன், மக்ரிப் படிப்பேன், நடுவில் மிஸ் பண்ணிடுவேன், அப்படி போயிட்டு இருந்தது. நடுவில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், பட் ஒரு நமாஸ் கூட படிக்காமல் கூட வாழ்க்கை போயிருக்கேன் நிறைய மாதம். பட் ஆஸ் அண்ட் வென் நம்ம மதத் பற்றி குரானோட மீனிங்ஸ் நான் நிறைய பயான் கேட்பேன், நிறைய குரான் சூடாவோட தஃப்சீர் கேட்பேன். இட்ஸ் லைக் இட் இஸ் அ சப்ஜெக்ட் தட் ஹேஸ் நெவர் போர்ட் மீ. நவ் டு மேக் த பாயிண்ட் மோர் கிளியர், I was brought up in a Catholic boarding school in a convent in Mumbai for 8 to 9 years of my life. The peak developing years of my life, I was in this boarding school. And during that time, as a child, நிறைய கன்ஃபியூஷன் நடந்தது. Because I was going to church with my schoolmates and there I was being told, Jesus Christ, Mother Mary. வீட்டில் வந்து பாட்டி கிட்ட சொல்வேன், பாட்டி சொல்லுவாங்க இல்லை மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். And there was a confusion that was created in my mind as a child. I thought Isa alayhi is different, Jesus Christ is different. And then the biggest thing that happened to me was when I was 18 years old, I brought my first English transliteration oda Quran. எனக்கு அரபிக் படிக்க தெரியாத கான்வென்ட் ஸ்கூலில் இருந்ததுனால வெக்கேஷன்ஸில் வருவாங்க ஹஸ்ரத்,
அலீஃப் பாத்தா Alif, பட் ஸ்கூல் போனால் மறந்துடுவேன். ஸோ that particular Ramzan, when I was 18, I sat in Atikaf in the last 3 days of Ramzan. And லைஃப்லே குரான் படிக்காத பொண்ணு, at that time I finished reading the entire Quran in transliteration, not translation, transliteration in 3 days in my Atikaf. Okay. And something happened. I don't know what, but something happened. From there, I was already working in films that time. Khushi was, I'd already started working on Khushi, but Mudikla Khushi at the time. And then you get success, you get busy, you start earning. Inor point clear panidren. Cinema for me was never for money. Alhamdulillah, came from a well-off family. So I never entered this field for money. But once I started working, I wanted to be independent. I never wanted to take money from family. So then it became like, I have my needs, I have my requirements, and நானே சம்பாதிச்சுட்டு நானே தானாக்கே பார்த்துடுவேன். அந்த மாதிரி ஒரு இது வந்தது. So on the journey, I kept drifting away from religion, coming back, drifting away, coming back. And then, after hearing numerous bayans, my biggest inspiration is Maulana Tariq Jamil. He is highly influential, who has in this transformation kaga, Allah has used him to transform these feelings into me. And during that period, I started praying, and I used to say, what do you want from me? Now, I'm doing my best, you know. And then it's like something spoke to me, are you really doing your best? Then it was like, okay, Ya Allah, I want to be your friend, you know. So you make me how you want me. And I kept saying that. I should never speak anything that displeases you. I should never do anything that displeases you. I am going to die one day and return to you. Yes. And what am I bringing to you? ஒரு பர்பஸோட அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்காங்க இந்த உலகத்தில். सूरतुल हुजरात there is one ayah which says, मुसलमान तो हैं लेकिन मोमिन नहीं हैं. You are a Muslim but you're not a momin. I was like, exactly. I was like, what is this? Because நமக்கு அரபி எவ்வளோ தெரியாதுல்ல. It's not our first, second, third language. So it came, a Muslim is a one who believes in Allah. And a momin is a one who also obeys Allah. Oh my God. That was so hitting. And I was like, okay, so I am a Muslim, but I'm not practicing. Because a true Muslim will practice and be a momin. Because what's the point in saying, I believe in Allah? If you believe in Allah, You should obey him. you should obey Him. If you believe in Him, you believe you're going to die, you believe you're going to be questioned in the grave, you believe you're going to be woken up on Akhirat, on the day of Qiyamah, you believe that there will be the mizan in which your deeds will be handed over. If you've done good, you'll receive your book in your right hand. If you've done wrong, you'll receive the book in your left hand. Everything you know and you believe, and you don't obey. So are you trying to be defiant of your Creator? These were the things. So it's not a one-line answer for these things. There were many things that kept adding. And I just kept saying, Ya Allah, I want to be your friend. Ya Allah, make me how you want me. And trust me, I hear so many people say, oh, it's so hot, hijab is difficult, hijab is this, hijab is that. I never thought I'll become a hijabi. And it became my best friend. And Alhamdulillah, I will not say I did it. Allah made it easy for me. It's impossible. We live in Chennai. It's hot. It's boiling here. And when you go out, okay, when you're sitting in the comfort of AC and all, it's different. But when you go out, your scalp starts itching. It's so difficult, you know. You feel hot. But Alhamdulillah, Allah makes it easy. The torment of the grave, the heat in the grave, will be far more worse than this heat. And now, after You're some getting time, practiced. yeah, and with practice, other easy ஆயிட்டு இருந்தது. அதுதான் ஐ பிலீவ். இன்னைக்கு நம்ம படுற இது எல்லாமே வந்து Allah is making us get used to it. True. I believe the same.
இப்போது இதுக்கும் சினிமா விடுறதுக்கும் ஏன் உங்களால் நமாஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படியா? இல்லைன்னா இல்லை ஐ எம் நாட் சப்போஸ் டு வேர் மேக்கப் இல்லை அப்படி எதனால சினிமா விட்டீங்க? Allah made it a process. It began from a long time, as I said. So slowly, you were 18. and the decision வந்துட்டு இருந்தது. After I think my Somewhere last Allah Tamil was film. like telling Yeah, you, no, again and again it's during not that periods I Ah. had my up and downs. Na shooting spot la kuda, you know, lunch break la makeup edutittu namaz padichittu marpodum makeup போட்டுட்டு norm vechittu fasting vechirken nanu. Sorry, norm vechittu shooting ku poirken. And all of those things I have done. Cinema சுத்தமா மாட்டேன்னு சொல்றதுக்கு reason, if I have to be obedient, I have to obey all. I cannot choose what I will obey, what I will not obey. அது சூஸ் பண்ண முடியாது உங்களால். சப்மிஷன் டு த வில் ஆஃப் அல்லா, அது எனக்கு தமிழில் சொல்ல வரல. நிறைய விஷயங்கள் இந்த ஃப்ளோவில் பேசிட்டு இருக்கிறதுனால ஐ எம் நாட் ஏபிள் டு டாக் இன் தமிழ். பட் ப்ளீஸ் புட் சப்டைட்டில்ஸ் ஃபார் மீ. அல்லாவுக்கு அர்ப்பணம். ஸோ நம்ம வந்து அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம வந்து அவர்கிட்ட போய் சாய்ஸஸ் கேட்க முடியாது. கண்டிப்பாக கேட்க முடியாது. ஸோ இதுதான் அவருக்கு தெரியும். This is your place, you have to be here. Exactly. And எவ்வளோ வருஷம் I lived disobeying Allah subhanahu wa ta'ala. So for me it was like when he started changing me, ஒரு சின்ன விஷயம் கூட அவருக்கு பிடிக்காத நான் பண்ணுறதுக்கு விரும்பல. I'm not saying I'm become a saint. I'm still human. I still make mistakes. I still learn. I still say astaghfirullah every day 100 times because I know சின்ன சின்ன நான் மனுஷன் தானே, தப்பு பண்ணிகிட்டே இருப்போம். But I try my level best to live by the teachings of my beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and I tell Allah every day, Ya Allah, do not take away this hidayat from me. Keep me on this. Each thing oda artham, what we used to say as a parrot, nama namaz padipom. At least 17 times, farz namaz mattam padichingena, or naal 17 times you're telling Allah, Ehdinas siratal mustaqim. Ya Allah, guide me on the straight path. When we read Surah Fatiha in namaz. Now when I'm saying that, do I mean it? We should be meaning it. Otherwise, what's the point? Yeah. And the moment you say it with meaning, நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன வேணும் கேட்டுக்கோங்க, கொடுப்பாரா இல்லையானா அவரோட இஷ்டம். உங்களுக்கு என்ன நல்லது என்ன தப்புனா அல்லாஹ் உங்க எல்லாத்துக்கு மேல அல்லாஹ் knows what is best for you. பட் ஹிதாயத் கேட்கும்போது அவர் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஹிதாயத்தோட பொருந்திருக்கோம். லைஃப் போயிட்டு இருக்கிறது இதில் நம்ம டைவர்ட் ஆகிடும் லைஃப்பில். பட் தட் ஹிதாயத் இஸ் தேர். அண்ட் தென் வென் யூ ஃபீல் தட் சர்ச்சிங் அண்ட் நீங்கள் கேட்பீங்கல்ல அல்லா கிட்ட, யா அல்லா guide me back to you. I'm scared of you because I love you. I don't want to burn in the hellfire because I want to be in Jannat with my beloved Prophet sallallahu alaihi wasallam. And I have this question, you have not done what I've done in movies. I am actually jealous you got it earlier. I'm still not getting it. I'm not getting what you got. Like, yes, even I did a huge mistake. I want to come out of it. So how do I do it? I'm so emotional right now. Allah will take you out of it. Inshallah. You have to pray for it. Yes, I will pray for you. I'm sure each and every moment watching this will pray for you. And whether people accept you or not, they don't matter. Yeah, definitely no. Allah only matters. And He will make you do it. And He will help you in it. And you will come out so beautifully that one day I will say, teach me also. So. Ameen. Allahumma. Alhamdulillah. Thank you for these words, because You have to pray. this is really very, very necessary, and it means a lot to me. I don't know. I ask people like, come teach me what it is. Nobody has come forward. I'll tell you something, a personal incident of mine. Just give me a moment, please. Allahu Akbar. See when he's crying. Oh God. Allahu Akbar.
This was 2003 நடந்தது இந்த விஷயம். 2004, sorry. I used to go to this gym, Talwarkars. Talwarkars, yes. It was newly opened in Anna Nagar, and I used to go there. And one day this lady in abaya walked in, and என் வீட்டில் என் மாமி சித்தி எல்லாம் அவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ I had first time seen a woman clad in abaya in that style in Chennai. And I just went like this because I thought it's family, you know. And I tried to befriend that woman. அவங்க ஜிம்மில் ட்ரெட்மில்லில் நடக்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிற ட்ரெட்மில்லில் போய் நடப்பேன். ஒன் டே ஷி செட், எனக்கு லேட் ஆயிடுச்சு, என் பசங்க அரபி டீச்சர் வந்தாங்க வீட்டுக்கு, ஸோ அதுக்காக எனக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஐ வாஸ் லைக், ப்ளீஸ் 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 எனக்கு ஹெல்ப் செய்கிறீங்களா, ஐ வாண்டட் டு லேர்ன் அரபிக், எனக்கு அந்த வைப் கிடைக்கல, கேன் சம்படி கேன் யூ ஆஸ்க் ஹிம் டு கம் அண்ட் டீச் மீ அரபிக், ஐ வாண்ட் டு லேர்ன் த குரான். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். சரி, ஐ வில் ஆஸ்க் அண்ட் டெல் யூ. ஃபர்ஸ்ட் வீக் இல்லை, ஐ டென்ட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொன்னாங்க. எனிவே பாட்டம் லைன் ஒன் டே ஷி இஸ் டெல்லிங் மீ, இல்லை ஹஸ்ரத் சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லோரும் சம்பாதிக்கிறது ஹராமு, உங்களுக்கு எல்லோரும் வந்து கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ ஐ வாஸ் ஸோ டெரிப்லி ஹிட் வித் தேட். நம்பர் ஒன், நான் குரான் படிக்கிறேன்னா எவ்வளோ புத்தி எனக்கு இருக்குது. நான் அந்த பணத்தில் ஐ வில் நாட் பே யூ சேலரி, ஐ டேக் தட் மனி ஃப்ரம் மை மதர் which will be pure, clean, halal money. Number 2, நான் ஏன் ஹராம் பண்ணது கூட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னா நீங்கள் ஹலால் மூலியமாக தானே சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது ஹலால், நீங்கள் ஹலால் தானே பண்ணுறீங்க. ரெண்டாவது, எவ்வளோ ஹராம் ஹலால் பார்க்குறீங்கன்னா you could have said, okay, she wants to learn Quran, I will go and teach her, but I won't take her money. There are many ways he could have done it. Sometimes I think, of course, அல்லாஹ்க்கு எப்போ வேணும் அப்போ தான் நடக்கும். But sometimes I think at that time, if I was not put down, if I was not told that, no, you know, you stay away, I wouldn't have still been in this place for so long. Allah would have maybe pulled me out early. But it was not my time. Whether that Hazrat really said this or this woman looked down that I was something that was not meant to even be next to her, I don't know the truth. Whoever it was, may Allah guide them, may Allah forgive them, may Allah guide me, may Allah forgive me. But I think that this ummah needs to show love to each other. And to make it clear to the non-Muslim audience, ummah is not only Muslims. According to our belief, even the non-Muslims, each and every person living since the time of Prophet Muhammad sallallahu alaihi wasallam is the ummah. Yes. Now, there are many Muslims who do not follow the entire route of Islam. Yes. Correct? Yes. There are many people who do not do that. And we are not practicing Muslims. Many a times in our lives, many Muslims, many families, of course, few families are blessed. சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப நேர்மையான இதில் போயிட்டு இருக்காங்க. Alhamdulillah, it's those people keeping the religion alive still. Alive. Yes. And people like us, when we are shown a little love, a little appreciation from fellow humans. Yes, a little guidance. A little guidance, maybe, you know, if you're not looked down upon, Alhamdulillah, it can create wonders. Again, I will mention Maulana Tariq Jamil. He visits red light areas and he goes there and he tries to bring those women to the straight path by doing work for their redevelopment or for whatever things. He tries to help them in that. Such a big Maulana, going to a red light area, the place which will be like she, you know that. So Allah says, even that is my creation. I am Khalik for them also. I'm Khalik for you also. Who are you to look down upon my creation? These things were like, okay, Allah will forgive me, no? Let this world talk bad about me. Let this world say, she's doing drama. Idum publicity kaga pandranga. I'm not answerable to you. You are not going to come into my grave with me. I'm going alone over there. Yeah. And there I need my Allah on my side. And how will that happen? That can never happen if I keep worrying about this world. Pano ingelandu varum, other thought vandalum,
there's a saying in Urdu, risk के चक्कर में राज़िक को भूल गए. Risk is your sustenance and Razik is who? It's one of the names of Allah, Yes. the provider of sustenance. ये कमाने के लिए उनको भूल गए. जो देना है, जो देने वाला है उसी को भूल गए. पाने के चक्कर में जो देने वाला है उसी को भूल गए. You come to my way, I will make a way. Even an ant living under the stone somewhere in the garden over here, उसको भी अल्लाह खाना दे रहा है. उसको भी उसका रिस्क मिल रहा है. So why do you think you will not get it? 2 days, 3 days, he will test you, no? You say you believe, you will be tested. Everything will not become super jolly, gay, In one happy. night. Not even one night, not 1 year. Another one thing is, I don't know how much of this is going to be useful, but the flow is just going, so I will say it. The reasons the Quran is filled with so many prophet stories, the Salatu Wasalam, is because Allah is teaching us through their lives. How He tested them, how they came out of it, how Allah helped them through it. Why do you think He did all of that? And why do you think He's telling us that? So that you learn. Ayub alayhi salam was tested with illness for so many years. So today when I am sick, when I am in pain, I think of the patient that Ayub alayhi salam had. Sabr Jameel he is called, because that's the amount of patience he showed. When my family betrays me, I think of Yusuf alayhi salam. When I suffer a loss or when I am insulted, ridiculed and looked down upon and, called mad or a psycho or whatever, I think of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Each prophet, I can take something from their lives. That is why it's all written in Quran. That is why, to guide us. Yes. It's a manual. Yes. It's a manual for us. I don't know. இப்போ நான் கேட்க வேண்டியது எல்லாமே சினிமா ரிலேட்டடாக ஏன் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் நானே வந்து இதுதான் கேட்டுட்ருக்கேன். எனக்கு வேற எதுவுமே பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. இல்லை இட்ஸ் நாட் தட். எனக்கு கொடுத்த கொஸ்டின்ஸில் நீங்கள் ஏன் சினிமா குவிட் பண்ணீங்க அதை மட்டும்தான் ஒரே ஒரு கொஸ்டின். பட் மற்ற கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் நான் திருப்பி நானே ஐ எம் புல்லிங் யூ இன்டு திஸ். எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து எஸ் ஒன் நோஸ் இட்ஸ் ஹராம் இல்லையா? இப்போ ஐ நோ இட்ஸ் ஹராம், பட் அல்லாஹ் தானே இதை எனக்கு செய்ய வச்சார் இல்லையா? இல்லைன்னா எனக்கு வேறு வழி. நான் 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில், எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு வேறு 10வது ஃபெயில் ஆனவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? சரி, அப்போது எனக்கு சான்ஸ் வந்தது சினிமாவில் நடித்தேன், என் குடும்பத்தை காப்பாற்றினேன். ஆனால் இது ஹராம்னு எனக்கு இப்போ தெரியுது. இது எனக்கு அப்போவும் தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலையே. இப்போ இதுக்கு நான் எப்படி தான் அல்லாஹ் கிட்ட சாரி கேட்குறது? அவர் கண்டிப்பாக மன்னிக்கிறவர்னு எனக்கு தெரியும். ஸோ எப்படி கேட்குறது? ஸோ அவரே தானே கிரியேட் பண்ணார். இந்த ஜென்மத்தை கொடுத்ததே அவர் தான். ஆனால் ஃப்ரீ வில்லும் அவர் தான் கொடுத்தாங்க. அதுதான். அப்போது இது செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு உணர்த்தி அதை நான் மாற்றிருக்கணும். ஸோ அது வந்து இட் வாஸ் இன் மை ஹேண்ட்ஸ். Yes, which which is still in your hands. It's never too late. Till you return to your grave, you have the time. But when you are going to your grave, you don't know. It may be tomorrow, it may be after 1 year, it may be after 10 years. I often get comments in my Instagram. மார்க்கெட் போயிடுச்சு, அதுக்காக தான் இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, you want to think that. If I wanted, I could still be. There are girls, there are women who are elder than me and they are still doing that. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். She's in Bombay. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்களா? எனக்கு தெரியும். எப்போ ரெகுலராக விசிட் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் போகிறீங்களா? நான் தான் அதிகமாக விசிட் பண்ணுறேன். பிகாஸ் மேஜர் பார்ட் ஃபேமிலி அங்கே இருக்குது. ஸோ அம்மா எப்போவுமே சொல்லுவான், நாங்கள் ஒன்றா வந்துட்டு இருக்கிறது, நீ தனியாக ஒருத்தரி வந்துட்டா நமக்கு போதும்னு சொல்லிட்டு. இப்போ ரம்ஜான் வந்து அங்கே தான் பண்ணுவீங்க? எவ்ரி இயர் நான் பாம்பே போவேன் ரம்ஜானுக்கு. பட் இந்த வருஷம் நான் போகல. ஏம்மா? Because alhamdulillah, I think I will get the opportunity to do Hajj this year, and so I'm saving money. நான் பாம்பே போனால் நிறைய செலவு பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க செலவு? நீங்கள் ஷாப்பிங் பண்ணுவேன். ஷாப்பிங் பண்ணுவீங்க? எல்லாமே உள்ளே போட்டுக்கிறதுக்கு? எல்லாமே உள்ளே போட்டுக்கிறதுக்கு? ஏன்னா மேலே வந்து நீங்கள் no, not for myself. I want to buy for everybody. நான் எல்லாருக்காக செலவு பண்ணுவேன். I'll buy for myself also. அபாயாஸ் எனக்கு இப்போ நான் வாங்குறது அபாயாஸ் தான்.
எனக்கு அபாயாஸ் இப்போ ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறது பெஸ்ட் ஐ குட் அஃபோர்ட், டிசைனர்ஸ், க்ளோத்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். பட் வாட் அன் அபாயா மேக்ஸ் மீ ஃபீல் ஆஸ் பியூட்டிஃபுல். அது நான் இந்த ட்ரெஸ்லேயே எனக்கு அந்த ஃபீலிங் ஒரு பிரின்சஸ் ட்ரெஸ், ஒரு ஐ அம் a queen. அப்படியே I'm a hijabi queen. So what's your size? 56. My hijab length 56. 56 and double XL will do. No. It just they all come in one size. If you want, if you're Because bigger, because நமக்கு துபாயில வந்து 56 is 58 வரைக்கும் வரும். no, the length is 56. length and this size is அது பெருசா வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? I don't know, get it altered or something. Usually abaya is supposed to be loose. Loose, yeah. I'm going. உங்களுக்கு அதுதான் வாங்கிட்டு வருவேன். Jazakallah. I'll never say no to an abaya. அப்புறம் இப்போ சினிமா இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு, அதுக்கப்புறமா உங்களோட வருமானம் என்ன? Alhamdulillah, எனக்கு I have some hereditary properties. ஓகே, எனக்கு ரெண்ட் வருது. மாஷாஅல்லாஹ். நான் ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் அல்லா லிட்ரலி வென் ஐ தாட் அபவுட் இட், அஃப்கோர்ஸ் நான் நினச்சிட்டு இருந்தது லாவிஷ் லைஃப். ஐ வில் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அதோட பெட்டராக வாழ்ந்துட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் என்னோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் கம்மி ஆகிடுச்சு. அது ஐ டோன்ட் நோ வாட் அந்த எக்ஸாக்ட் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு தெரியாது. பட் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். Yeah, but if you tell me suddenly that you know, overnight can I pack my bags and leave for a foreign vacation? I cannot. But do I regret it? No, because எனக்கு ஒரே ஒரு இடத்துக்கு போனால் மக்கா மதீனா. எனக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஆசை இல்லை. அண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். தட் once you see that place, you don't want to see anything else in this world. You don't want to see anything else in this world. There's nothing else which is more beautiful. Beautiful, of course. இப்போத்துலேருந்து நீங்கள் ஒரு 20 years, உங்களுக்கு வயசு 20, அந்த மும்தாஸை பார்த்து இந்த மும்தாஸ் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? Don't worry, Allah will pull you through. So sweet. கண்டிப்பா Allah will pull you through. He did. Alhamdulillah. நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிறீங்களே. Why is that? And you are making me emotional also. Because it is my favorite topic that we are discussing. And it is, I was in the journey la romba lonely ah irundhen. And when I get to share it with anybody, it happens to me, I start crying. Anna kitta kuda pesittu irukumbodhu I'll suddenly start I get emotional. And it's gratefulness. Ever since this transformation began, நான் வீட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பேன். ஆனால் சடனாக வீட்டில் வருவாங்க and I'll be like அழுதுட்டு and he'll be like, what happened? And I'll be like, I don't know, I'm just soul cleansing மாதிரி ஆகிட்டு இருக்கு. நிறைய இயர்ஸ் பேக் பண்ணது சில தப்பு ஞாபகம் வரும், போட்டது ட்ரெஸ் ஞாபகம் வரும், ஆடினது சாங் ஞாபகம் வரும். And I'll be crying. Okay, Ya Allah, you know, why you didn't guide me before? Then Allah will tell me, you know, tanave or voice varum, you didn't ask for it before. So the soul cleansing or போயிட்டு இருக்கு, that keeps happening. And I'm sitting with the ummat of my Prophet sallallahu alaihi wasallam. I haven't met you for many years, right? I wanted to see you, what you are now. What is your way of thinking right these days? People change. அதே இதில் நான் உங்களோட ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன் வித் கிரண். அதில் உங்களுக்கு சாப்பிட விட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் பிஸ்மில்லான்னு சொன்னாங்க. That made me so emotional. I was like, அல்லாவோட இஷ்டத்தை இல்லாமல் அல்லா பேர் யாருமே எடுக்க முடியாது. அண்ட் அல்லாவோட பேர் அடிக்கிறது அந்த பாக்யம் எல்லாருக்கும் கிடைக்காது. I was like, that's the ummat of my Prophet sallallahu alaihi wasallam. Even if you were a non-Muslim or anybody, but that was what pulled me towards you. நீங்கள் ஒரு எமோஷ்னல் ஸ்டேட் அந்த ரிலிஜியஸ் இதில் எந்த இடத்துல இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைம்
And the time I was like, I wish I'm able to go and, in some way inspire her. Or, maybe ibrat, what is the right word for ibrat? Maybe I can be a lesson. That is what, like, Yeah. Balu தான் சொல்ல And when I came and in the interview ஆரம்பத்திலேயே நீங்க அதை சொல்லிட்டீங்கல்ல. So it was again Allah answering my prayer immediately. I have prayed in Tahajjud when I came to know that you're doing this interview. I said, Ya Allah, make me instrumental in her life in some way. And I'm seeing my prayers answered because you are already on that path. So adhikaga I'm emotional right now. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல்